Hi friends, welcome to Chennai Food. வீட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை வச்சு ரொம்ப டேஸ்டியான வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெஜிடபிள் ரைஸ் செய்யறதுக்காக நான் பேனை சூடுபடுத்தியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம நெய் சேர்த்து விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகுனதும் ஒரு 20 முந்திரி போல் நான் எடுத்து வச்சுருக்கேன். முழு முந்திரி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். இந்த முந்திரியை இதில் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். லைட் கோல்டன் கலர் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், லேசான கோல்டன் கலர் வந்திருக்குது. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும், நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். இதை நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். முந்திரி எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் பாருங்கள். மீதம் இருக்கிற அந்த நெய் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 பிரியாணி இலை, 1 மராட்டி மொக்கு, 1 அன்னாசி பூ, 1 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய். நம்ம சேர்த்த பட்டை கிராம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 பச்சை மிளகாய், அதையும் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நான் சின்ன பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும், இல்லை மிளகாய் சேர்க்கறது பிடிக்கும்னா இன்னும் 1 மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா லேசாக நிறம் மாறி இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நிறம் மாறி வந்தால் போதும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 1 மீடியம் சைஸ் தக்காளியை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கணும். நம்ம சேர்த்து விட்ட தக்காளி எல்லாமே நல்லா இழைய வெந்துருச்சுங்க. இப்போ நான் காய் எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுக்கிறேன். ஒரு 10 பீன்ஸை இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன், சின்ன சின்ன துண்டுகளாக. நல்லா சுத்தமாக கழுவிட்டு நார் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த பீன்ஸை நான் இதில் சேர்த்துக்கிறேன். 100 கிராம் கேரட்டை நான் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். மெலிசாக இருந்ததுனால ரவுண்டாக போட்டிருக்கேன். அப்படி சப்போஸ் பெருசாக இருந்தால் இந்த மாதிரி நிலாப்பெற மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் அளவுலாம் உங்கள் விருப்பம்தான். 1 பெரிய உருளைக்கிழங்கை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக குண்டாக இருக்க மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் சேர்க்குறது எல்லாமே 300 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி. அந்த அளவுக்கு நான் செய்கிறேன். கிட்டத்தட்ட இதை 3 பேர் சாப்பிட்லாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ரைஸோடு சேர்த்து வெஜிடபிளும் சேர்ந்து வேக போகிறதுன்றனால வெஜிடபிள்ஸை நம்ம தனியாக வேக விடணுன்ட்டு அவசியம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் ரைஸ் வடித்த சாதம் போடுறதா இருந்தால் நீங்கள் வேக விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா போடுறேன். பிரியாணி மசாலா போட்டால் நல்லா பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சால்ட்டு நான் 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். தேவைன்னா நம்ம கடைசியில் கூட பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா அதிகமாகிடும். மசாலா எல்லாமே இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெஜ் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரைஸை ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பாஸ்மதி அரிசி ஊறிடும். ஊறினதுக்கப்புறமா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் 300 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதாவது இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் சேர்த்துருக்கேன். நீங்கள் டம்ளரில் இல்லைனா கப்பில் கூட நீங்கள் அளந்துட்டு சேர்த்துக்கலாம். எதுக்காக நம்ம டம்ளரில் அளந்து சேர்க்குறோன்னா தண்ணியோட அளவு அப்போ தான் நம்ம சேர்க்க முடியும். இப்போ இந்த அரிசியை நான் அதில் சேர்த்துக்கிறேன். அரிசி ரொம்ப அதிகமாகவும் ஊறக்கூடாது, ரைஸ் நமக்கு உடஞ்சிரும் கலரும் பொழுது. அதனால் 10 நிமிஷம் ஊற விடுங்க போதும். சப்போஸ் குக்கர்லலாம் செய்கிற மாதிரி இருந்தால் ஊற விடாமலே கூட நம்ம சட்டுன்னு கழுவி போட்டு கூட செஞ்சிடலாம். ரைஸ் சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். நான் அந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் தான் ஊற்றினேன். அதே கிளாஸில் நம்ம 1.5 கிளாஸ் ரேஷியோ கணக்கு பண்ணோம்னா மொத்தம் 2.25 கிளாஸ் நம்ம தண்ணி சேர்க்கணும். 1 கிளாஸ் ஊற்றிட்டேன். 2வது கிளாஸும் நான் ஊற்றிட்டேன் பாருங்கள். 2.25 கிளாஸ் தான் நான் ஊற்றுறேன். 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி, அந்த ரேஷோவை யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து விட்டுடலாம். இப்போ கொதி வர வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். நம்ம வறுத்த முந்திரியை சர்வ் பண்ணும்போது மேலே தூவிட்டு கூட கொடுக்கலாம், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம கடைசியாக சேர்க்கலாம். அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். புதினா இருந்தால் புதினா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இந்த டைமில் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நம்ம நெய் விட்டுக்கலாம். மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்தோம்னா நல்லா கமகமன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் சேர்த்து விடுறேன். மீதம் இருக்கிற இந்த கொத்தமல்லி தழை அதையும் மேலே தூவி விட்டுடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. நமக்கு வெஜ் ரைஸ் ரெடி ஆகிடும். மூடி போட்டு விட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். ரைஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்குது. பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் குக்கரில் நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதே மாதிரி சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா ரெடி ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 2 விசில் வரைக்கும் வைக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வெஜ் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த முந்திரி அதையும் எல்லாம் சேர்த்துக்கலாம். கடைசியாக இந்த முந்திரியை நம்ம சேர்த்துட்டு சாப்பிடும்போது நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா ஒரு மாதிரி சவுக்குன்னு ஆகிடும். அதுக்காக தான் நான் கடைசியாக சேர்க்குறேன். நீங்கள் சர்விங் பிளேட்டில் கூட மாற்றிட்டு கொடுக்கலாம். ஒரு தடவை அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு வெஜ் ரைஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுலபமாக நம்ம சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். இதை லஞ்ச் பாக்ஸ்க்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லை வீட்டில் இருக்கும் பொழுதும் சுட செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய வெஜ் ரைஸை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.